வணக்கம் லங்காபூர் ஊடக நேயர்களே, மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம். இந்த செய்தி ஐயா எம்.ஏ. சுமந்திரன் அவர்களின் முதலமைச்சர் கனவு. நோ நோ நோ. முன்கூட்டியே நாங்கள் இந்த முடிவை முன்கூட்டியே எழுதிவிட்டோம். ஆம், எதற்கு, எப்படி, ஏன் என்ற விவரத்தை தான் நாங்கள் அலசுவதாக இருக்கின்றோம். ஆம், லங்காபூர் ஊடகத்தின் அகரமெழுது அலசல் மூலம் இதனை அலசுவதில் பெருமைப்படுகின்றோம். உண்மையான நிலவரம் இதுதான். எமக்கு சுமந்திரன் ஐயா அவர்கள் மீது எந்தவித காட்புணர்வோ எந்தவித விருப்போ வெறுப்போ இல்லை. அவரோட தமிழ் அரசியல்வாதி, நல்ல ஒரு சட்டத்தரணி. அதைவிட ஈகத்தை, இழப்புகளை, மாவீரர்களை முடிந்தவரை விற்காமல் அரசியலை நடாத்துகின்ற ஒரு முள்ளந்தண்டு உள்ள ஒரு அரசியல்வாதி என்பதை, மற்றும் ஒரு துணிச்சலான அரசியல்வாதி என்பதையும் நாங்கள் இந்த தருணத்திலே கூற முனைகின்றோம். கட்டாயம் கூறி வைக்க விரும்புகின்றோம். ஆம், அவர் எந்த தோல்விகளை கண்டாலும் மிரளுவரோ பயப்படுவரோ அல்ல. அதே வேளையிலே தோல்விகளுக்காக தன்னுடைய கொள்கைகளை மாற்றி வேறு கொள்கைகளில் செல்பவரும் இல்லை. இருந்தாலும் கூட ஒரு சில விடயங்களிலே அவர் தவறுகள் விட்டிருக்கிறார் என்பது உலகளாவிய ரீதியிலே சில தமிழ் தேசியத்தை விரும்புகின்றவர்கள் கூறுகிறார்கள். சில எதிர்ப்பாளர்களும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். சரி, அது ஒரு புறம் இருக்க, எதற்காக இவருடைய முதலமைச்சர் கனவு நோ 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 என்ற ஆங்கில வார்த்தைக்குள் அடக்கப்படுகிறது என்று ஒரு கேள்வி உங்கள் அனைவருக்கும் இருக்கும். காரணம், ஒட்டுமொத்தமாக கூறுவதாயிருந்த இவர் தமிழ் தேசியத்தை ஆதரித்தோ நிராகரித்தோ பேசுகின்ற ஒருவர் அல்ல. நழுவல் போக்கிலே போகின்ற ஒருவராக இருக்கின்றார். இது அவருக்கு ஒரு நெகட்டிவான, அதாவது எதிர்மறையான ஒரு தன்மையை, எதிர்மறையான முடிவுகளை, எதிர்மறையான வெற்றிகளை கொடுக்கும் என்பது நாங்கள் அறிந்த விடயம். அதாவது தொடர்ந்து நாங்கள் அவரோடு பயணித்த காரணத்தினால், அதாவது பயணித்த என்று கூறுவதாக இருந்தால், அவர் அரசியலுக்கு வந்ததன் பிற்பாடு நாங்கள் அவரை அவதானித்ததன் ஊடாக, அதைவிட அடுத்து பல தேர்தல்களில், அதாவது ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், மற்றும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், இந்த தேர்தல்களில் இவர் நிராகரிக்கப்பட்டிருக்கிறார். ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களிடத்திலே நிராகரிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாங்கள் அறிந்த விடயம். இருந்தாலும் கூட, மற்றும் இவர் தொடர்ந்து தோல்விகளை கண்டுகொண்டு வருகின்றவர். அடுத்து இவர் தமிழ் தேசியத்தின் பால் ஈர்ப்பு கொண்ட அல்லது தமிழ் தேசியத்தை கூறி தங்களுடைய பிரச்சாரங்களை முன்னெடுக்கின்ற ஸ்ரீதரனோ அல்லது சாணக்கியனோ அல்லது கஜேந்திரகுமார் அவர்கள் மற்றும் மற்ற குழுமங்கள், தமிழ் தேசியத்துக்கு பேசுகின்றவர்கள் இவருக்கு ஆதரவாக இருந்தாலும் கூட, அதைவிட அரசியல் புரசலாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய வர்த்தகர், தொண்டு நிறுவன உரிமையாளர் ஆக இருக்கின்ற ஒருவரும் இவருக்கு ஆதரவு செலுத்தப் போவதாக கூறப்படுகிறது. எப்படி யார் ஆதரவு செலுத்தினாலும் மக்கள் இவரை நிராகரித்து விட்டார்கள். ஆனால் நிச்சயமாக முதலமைச்சர் தேர்தலிலே இவர் போட்டியிட்டாலும் இவருக்கு மற்றவர்களுடைய வாக்குகளும் விழும் என்பதில் பெரிய ஐயப்பாடாக இருக்கிறது. அதாவது கஜேந்திரன் குழுமத்திலே இருப்பவர்களுக்கு ஒட்டுமொத்தமாக சுமந்திரன் அவர்களை பிடிக்காது. தமிழரசு கட்சியிலே கணிசமான தனது பக்கத்திலே வைத்திருக்கின்ற ஆதரவாளர்களாக இருக்கட்டும் அல்லது பிரமுகர்களாக இருக்கட்டும், அங்கத்தவர்களாக இருக்கட்டும், தமிழரசு கட்சியிலே ஸ்ரீதரனுக்கு ஆதரவாக இருக்கின்றவர்களும் நிச்சயமாக இவருக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பது தெரிந்த விடயம். மணிவண்ணன் பக்கத்தில் இருப்பவர்கள் சுரேஷ் பிரேமச்சந்திரன், செல்வம் அடைக்கல்நாதன் மற்றும் சித்தார்த்தன், இவர்களுடைய ஆதரவாளர்களும் சுமந்திரனுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதுதான் எங்களுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. ஆம், சுமந்திரன் அவர்கள் உண்மையிலேயே ஒரு நல்ல அரசியல்வாதி என்று கூறுகின்ற அளவுக்கு இருக்கிறார். இருந்தாலும் ஒரு சில பெயர்களை, ஒரு சில செவிகள் மூலமாக இவர் ஒரு சில எதிர்மறையான கசப்பான பெயர்களை வாங்கிவிட்டார். அது மக்களின் மனதிலே ஊறி இருக்கிறது. அதை அகற்றுவது மிக கடினமாக இருக்கிறது. அதற்காக ஸ்ரீதரனுக்காகவோ சாணக்கியனுக்காகவோ அல்லது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்காகவோ நிச்சயமாக மக்கள் இவருக்கு ஆதரவு செலுத்த மாட்டார்கள் என்பதுதான்
திட்டவட்டமான உண்மையாக இருக்கிறது. நிச்சயமாக இவர் எடுத்துக்கொண்டிருக்கின்ற அந்த முதலமைச்சர் பதவியிலே தான் போட்டியிடப் போவது என்பது ஒரு விஷப்பரட்சியாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக வரப்போகின்ற வெற்றியையும் ஒன்று தோல்வியாக அமையும். இல்லை என்றால் வரப்போகின்ற உண்மையான மற்றவர்கள் ஒருத்தரை நிறுத்தி வரப்போகின்ற வெற்றியை இது ஈடு செய்யாது. அதே நேரத்தில் வெற்றியை மழுங்கடிக்கும் என்றுதான் லங்காபூர் ஊடகம் கருதுகிறது. அந்த வகையிலே சுமந்திரன் அவர்கள் இல்லை, தான் ஏதாவது ஒரு வெற்றியை பெற்றுவிட வேண்டும், தன்னோட பாராளுமன்ற உறுப்பினராக வெல்ல முடியாமல் போய்விட்டது, மற்றும் ஒரு சில விடயங்கள் முதல்வராக வர முடியாமல் போய்விட்டது, இப்படி பல விடயங்களை தாண்டி முதலமைச்சராகவாவது வர வேண்டும், வந்து தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் பாடுபடுகிறார். நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களுடைய நாடி துடிப்பை. மக்கள் எந்த வழியிலே எப்படி மாறுகிறார்கள் என்பது தெரியாது. அதிகப்படியான வாக்குகளை கொடுத்து ஒரு சிங்கள பெரும்பான்மை கட்சியை, அனுராக் கட்சியை வெல்ல வைத்த மக்கள் சில வேளைகளில் சுமந்திரனை வெல்ல வைக்கலாம், மற்றவர்களுக்காக வெல்ல வைக்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வரலாம். இருந்தாலும் கூட சுமந்திரன் அவர்கள் அதற்கு வாசனை பூசுவது போன்ற ஒரு விடயத்தை செய்திருக்கிறார். அதாவது யாருமே தொட்டு பார்க்காத கொழும்பிலே அந்த ஈகை விளக்கு ஏற்றி இருக்கிறார். அதாவது முள்ளிவாய்க்கால் மே 18 நினைவேந்தலை கொழும்பிலே நடத்தி இருக்கிறார். கொழும்பிலே அவர் ஏற்பாடு செய்த அந்த நினைவேந்தல் நடக்கப்பட்டது. அதிலே எந்தவித அசம்பாவிதங்கள் எதிர்ப்புகளும் இல்லாமல் நடைபெற்றிருக்கிறது. இது சில வேளைகளில் அவருக்கு ஒரு சாதகமாக அமையலாம். ஒரு தரப்பால் கூறப்படுகிறது அது வரும் நடிப்பிற்காக, இனி ஈகங்களையும் மற்றவர்களைப் போல தமிழ் தேசியத்தை பேசினால்தான் தமிழ் அரசியல்வாதிகளுக்கு வாழ்க்கை என்ற ஒரு கோட்பாடு, என்ற ஒரு நிர்பந்தம், என்ற ஒரு முடிவு எழுதப்படாத சட்டமாக எழுதப்பட்டு விட்டது தமிழ் மக்களின் மத்தியிலே என்றும் கூறப்படுகிறது. இதை இந்த கொழும்பிலே நடத்தப்பட்ட முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை சாணக்கியன் அவர்கள்தான் கூறி, இப்படி செய்யுங்கள், செய்தால் உங்களுக்கு தேசியத்தில் பெற்றுக்கொண்ட மக்கள் ஒரு சிலராவது உங்கள் பக்கம் திரும்பலாம், உங்கள் முதலமைச்சர் தேர்தலுக்கு ஒரு பிரயோசனமாக, ஒரு உரமாக, ஒரு புதிய குருதியாக இது பிரயோசனமாக இருக்கும் என்று கூறப்பட்டதாக நம்பகம் இல்லாத, நம்ப முடியாத, நிரூபிக்க முடியாத சில செய்திகளும் பரவலாக பரவிக்கொண்டிருக்கிறது. எது எப்படியாக இருந்தாலும் மக்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். மக்கள் நிச்சயமாக யாரை முதலமைச்சராக ஏற்பார்கள் என்று நாங்கள் பார்த்தால், நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் முதலமைச்சராக சுமந்திரன் அவர்கள் இருக்கின்ற இடத்தில் அவர் இருந்தாராக இருந்தால் நிச்சயமாக மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று லங்காபூர் ஊடகம் தெரிவு செய்யவில்லை. ஒரு கருத்து கணிப்பினூடாக, ஒரு ஊகத்தினூடாக, ஒரு யதார்த்தமாக வந்த பாதையிலே மக்கள் செய்த, மக்கள் ஆதரித்த மற்றும் வெற்றியின் பிற்பாடு மற்றவர்களுக்கு விட்டு கொடுப்போடு இயங்கிய அந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை வந்தால் நிச்சயமாக வெல்வதற்கு சாத்தியங்கள் பல மடங்கு இருப்பதாக லங்காபூர் ஊடகம் கருத்து கணிப்பை தெரிவிக்கிறது. தொடர்ந்தும் இப்படியான செய்திகளை கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் லங்காபூர் யூடியூப் சேனலோடு இணைந்திருங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைப்பதற்கு முதலிலே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், அதன் பிற்பாடு பெல் பட்டனை அழுத்துங்கள். நீங்கள் நினைக்கின்ற பொழுது உங்களுக்கு செய்திகள் உங்களுடைய தொலைபேசிக்கோ அல்லது உங்களுடைய கணனிக்கோ தேடி வந்து கிடைக்கும். எமது முகநூல் பக்கத்தையும் லைக் செய்ய மறவாதீர்கள். இலங்கையன், லங்காபூர் ஊடகம். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464428. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காபூர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.